ஹலோ ராஜுவா. என்ன இல்ல, கிளைமேட் அழகா இருக்குது பாத்தியா? சுத்தியும் பாரு, மேகமூட்டதன் அழகாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், எலி எதுக்கு இங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோன்னு தெரியும். கொன்னே விடுவேன். ஏன் வேற பழம் ஒளியே கிடைக்கலையா உனக்கு? கொன்னே விடுவேன். அது என்ன மழை தூறுதல் இருக்கு மக்கள். இங்க பாருங்க, இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்குதுங்களா? சொல்லுங்க. தூறல் போடுது, ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் தலைவர் என்ன பார்த்துருப்பாரு. அந்த கதவு சந்தில இருந்து பார்த்தாரு. பார்த்த உடனே அப்படியே போனை தூக்கிட்டு வந்தாச்சு, ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு. சரி, அப்போ உனக்கு வேலை இருந்தா போய் பாருப்பா, காலையில வேலை இல்ல. ஐயோ சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு காஃபி கேட்க காலையில எழுந்திரிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இருக்கு. குடிக்கிறது இல்லைங்க, குடுத்தீங்கன்னா ஒரு 10 காஃபி கூட குடிப்பாரு. அப்புறம் கிடப்பாரு. இப்பெல்லாம் குறைச்சிட்டயா, 2-3 தான் குடிக்கிறேன். நீ கதை விட்டாலும் ஒரே அடைய கதை விட கூடாது. காஃபியே நிறுத்திடுது. உனக்கு ஒரு வேலை மிச்சங்கிற கொய்யால. என்ன மாதிரி காஃபி டீ குடிக்காத பழகிக்கோ. ஒழுங்கா அதிகம் பேசாம ஒழுங்கா வந்து மாமனுக்கு காபி போட்டு தர, இல்லன்னா தகராறு ஆயிரும். தெரிஞ்சுக்கோ. ஏய், என்ன நாங்க யாரு தெரியுமா? சேலத்துக்காரங்க. ஓகேவா? சேலத்துக்காரங்க 2 கொம்பு வச்சுக்கிறீங்களா? சரி போ. என்ன யாரா எந்த ஊருக்காரனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட அடக்கிதான் போகணும். சரிம்மா ராஜுமா, காபி வச்சு கொடுமா. வரேன், விடமாட்டேன். காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே ஒரு ஆள் வருங்களேன், என்னோட இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குறாராம். காஃபி வந்துருச்சு. காஃபி வந்துருச்சா? உனக்கு யாரு சொன்னா? அது எனக்கு. நீ தான் காஃபி குடிக்க மாட்டேன் எனக்கு இல்ல, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கிறேனே. குடுக்க கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது. இப்ப கை கேட்டல வாய்க்கு கேட்டல. அப்பா, காலையில எந்திரிச்சு மனைவி கையால ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக என்னென்ன பல்ட்டி போட வேண்டியதா இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. பை பை.